ஐடியில் வேலை பார்த்துட்டு இருக்க நீங்கள் உங்களோட ஸ்கில்ஸ் அப்கிரேட் பண்ண இப்போ ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. அட ஐடி மட்டும் இல்லை, நீங்கள் எந்த டொமைனில் இருந்தாலும் இப்போது இப்படிங்கிறதுக்குள்ளே ஐடிக்கு ஷிஃப்ட் ஆயிடலாம். இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ், ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் இவங்க எல்லாரும் சொல்லித்தராங்க. 100% பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ், 600+ கம்பெனிஸ் கூட டைப். இன்டர்வியூஸை நீங்கள் எப்படி அட்டன் பண்ணணுங்கிறதுக்கான பெஸ்ட் ட்ரைனிங்கும் தராங்க. அரியர் வச்சிருந்தாலும் பிரச்சனை இல்லை. ராஜலட்சுமி எடுவர்ஸ், சென்னை. ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. டீடைல்ஸ் இன் டிஸ்கிரிப்ஷன். வெல்கம் டு பாஸ்கீஸ் RRR. வணக்கம் சார். வணக்கம் பாலா அவர்களே, கலர் கண்ணாடி ஃபேன்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கமிங் டு RRR. எஸ், ஸோ வெல்கம் டு RRR. வெல்கம் டு RRR. RRO கருதியில நல்லா கண்டிப்பாவே டிசி வந்து ஜெயிச்சிடலாம் அப்படின்னு RRக்கு ஒரு ஹோப் இருந்தது. டிசியில ஒரு ஹோப் இருந்ததுனால அந்த RR ஹோப் போயிடுச்சு. நான் சொல்ற ஹோப் அந்த ஃபீல்டர் கட்சியில பவுண்டரியில பிடிச்சாரு பாருங்க, அந்த சாம்சன் கேட்ச், அந்த ஹோப்னால RR உடைய ஹோப் ஸ்பாயில்ட். எஸ், ஒரு கேம் சேஞ்சிங்கான ஒரு கேட்ச் அது. உண்மையாக மேட்ச் கம்ப்ளீட்டா இந்த சைடு அந்த சைடு கோர்ட்டுக்கு அந்த பக்கம் போனதுக்கு காரணம் அந்த ஒரு கேட்ச் முக்கியமான ரீசன் நம்ம சொல்லலாம். பட் நிறைய விஷயங்கள் இருக்கு சார் இன்னைக்கு மேட்ச்ல பேசுறதுக்கு. தேர் ஆர் டூ மெனி திங்ஸ் டு நோட்டீஸ். நம்ம பிக் பண்ணி பேசுறதுக்கு போனா வரலாம். இந்த RR vs DC மேட்ச்ல வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு நல்ல டார்கெட்னு சொல்லலாம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டார்கெட்டை கொடுத்தாங்க. இது எந்த அளவுக்கு RR பேட்ஸ்மேன் சாம்சன், பராக் இவங்க ரெண்டு பேரும் ஒருவேளை யாராவது ஒருத்தன் கிளிக் ஆகலாம், எப்படி போகும் இந்த பேட்டிங் டெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கோர். ஸோ இவங்களோட இந்த DC பேட்டிங் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் எப்படி இருந்துச்சு? டிசி பேட்டிங் அவங்க இந்த சொல்லுனேன் ஃப்ரேசர் அண்ட் ஸ்டப்ஸ் மாதிரி பிளேயர் இருக்கிற வரைக்கும் காட்டடி அடிப்பாங்க. இத்தனைக்கும் அவர் வந்து அப்டமன்ல ஒரு செம்மடி வாங்கினார் இன்னைக்கு போல்ட் பால்ல. பட் அதை மீறி அந்த கோவத்தை வந்து ஸ்ட்ரோக் பிளேல காமிச்சாரு. ஆவேஷ் கானை போட்டு நாசம் பண்ணிட்டாரு ஒரு ஓவர்ல. அதனால ஃப்ரேசர் ஆடும்போது மொத்த எதிர் டீம் அத்தனை பேருமே ஃப்ரீசர்ல இருக்கிற மாதிரி இருக்காங்க, உடஞ்சு போயிடுறாங்க அப்படியே. அது எக்ஸ்ட்ராடனரி டாக். இந்த போரேல் வந்து அப்பப்ப வராரு, வந்து கலக்கிட்டு போரேல் அப்படி ஒரு போரேல் அடி அடிச்சார் நீ அந்த லெப்ட் ஹேண்டர். அவரு ஒரு அடி அடிச்சார். கடைசியில ஸ்டப்ஸ் ஒரு அளவுக்கு. ஸோ இவங்க திடீர்னு அஸ்வினுடைய போலிங்கால மேட்ச் உள்ள வந்தாங்க. ஏன்னா அஸ்வின் வந்து அக்சர் பட்டேல், போரேல் ரெண்டு லெப்ட் ஹேண்டர்ஸ் எடுத்துட்டாரு. அண்ட் பியூட்டிஃபுல்லா லெப்ட் ஹேண்டர் வரும்போது அவுட் பிரேக், ரைட் ஹேண்டர் வச்சு கேரம் பால் சொல்லிட்டு வெரி பிரெய்னி போலிங். நீங்க அஸ்வின் இல்லைன்னா யோசிச்சு பாருங்க அச்சு அட்டிக்கு முதல்ல. அதனால அது ரொம்பவே மேட்ச கைப்பக்கம் குழந்தார். இதையும் மீறி 221 எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரிவிக்க வந்துச்சு. பெரிய ரியர் கார்டு ஆக்ஷன்லாம் ஒண்ணும் இல்லை, இருந்தா கூட 221 வந்துச்சு அந்த ஸ்கோர். அது சூப்பர். ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் டீம் அண்ட் வித் ஸ்ட்ராங்கஸ்ட் போலிங் டிபார்ட்மெண்ட் அப்படி இருக்கிற ஒரு டீம் அகைன்ஸ்ட் டிசி வந்து 221 அடிக்கிறாங்கன்னா எக்ஸ்ட்ராடனரி கிரெடிட். சூப்பர். எஸ் சார், மெயினா நீங்க சொன்ன அந்த அப்டமன்ல ஃப்ரேசர் வாங்கின அந்த அடி, அதாவது மேட்சோட முதல் ஓவர்ல ட்ரெண்ட் போல்ட் மாதிரி ஒரு இன்டர்நேஷனல் வேர்ல்ட் கிளாஸ் பிளேயர் கிட்ட இருந்து நீங்க அப்டமன்ல அரௌண்ட் த விக்கெட்ல அவர் வந்து போட்டு அடிக்கிறாரு. அடிச்சுட்டு அவர் ட்ரெண்ட் போல்ட் என்னன்னா வந்து இந்த மாதிரி மேட்ச் ரொம்ப குரூஷியலான மேட்ச், இங்க போயிட்டு நல்லா இருக்கியாப்பா, ஆர் யூ ஓகே அப்படின்னு சொல்லி தட்டி தடவி பிளாஸ்டர் போட்டு விடுற வேலையெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவர் பாட்டு பால் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் போயிட்டாரு நடந்து அந்த பக்கம். ஸோ அந்த ஒரு சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணி பிசியோ உள்ள வந்து திரும்பவும் அடிச்சு அதுக்கப்புறம் இவருடைய இந்த ஸ்ட்ரைக்கிங்கை வந்துட்டு கொஞ்சம் கூட குறையாம கொண்டு போறது வந்து ஒரு யங் பிளேயர் ஃப்ரேசர் மாதிரி ஒரு ஆள்கிட்ட வந்து ஆக்சுவலா நம்மளை கிட்டத்தட்ட சொல்லணும்னா மெர்சல் அடைய வைக்கிறது தான் சொல்லணும் இல்லையா? போய் ட்ரெண்ட் போல்ட் கிட்டே நீ பாட்டுக்கு அவனை கண்டக்ட்ல அடி குடுத்துட்ட, அவன் என்ன வச்சு அந்த கோபத்துல என்ன வச்சு வாங்கிட்டாயா அப்படி போய் பழப்பிருப்பாரு. ஆவேஷ்கான ஃபுல் கிரவுண்டோட சர்க்கம்ஃபரன்ஸ் என்னன்னு காமிச்சாரு. அருண் ஜேட்லி ஸ்டேடியத்துடைய சர்க்கம்ஃபரன்ஸ். அது பிரில்லியன்ட் பேட்டிங் அவர் கொடுத்த அந்த லான்ச். பவர் பிளேல நீங்க வந்து 11-12 எல்லாம் குடுத்துட்டீங்கன்னா பரவாயில்ல, ஸ்டார்ட்டை கொடுத்தீங்கன்னா மீதி பேட்ஸ் சுமாரான கூட ஸ்கோர் பயங்கரமா வந்துருக்கு. அதுதான் அது வந்து ரிசவுண்டிங் ஃபேண்டாஸ்டிக் ஸ்டார்ட். எஸ் எஸ் சார், எனக்கு அபிஷேக் புறையில என்னால வந்து ரீடே பண்ண முடியல, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல சார். சில மேட்ச் அவர் ஆடுறத பார்க்கும்போது இவர் வந்து நம்ம இவர் கிட்டத்தட்ட சாய் சுதர்ஷன் மாதிரி இல்லைன்னா வந்து வேற யாரும் சொல்றதா ஒரு டைப் ஆஃப் இன்னிங்ஸ் இவர் ஆடுறாரு போல இருக்குது அப்படின்னு தோணுது. திடீர்னு பாத்தீங்கன்னா மிக்ஸ்டா வந்து கொஞ்சம் அடிக்கிறாரு, கொஞ்சம் பொறுமையா ஆடுறாரு. திடீர்னு பார்த்தா இன்னைக்கு ஆடின மாதிரி வந்து எல்லா பாலும் அடிக்கிறாரு. இவர் என்ன மாதிரி பேட்ஸ்மேனே புரிஞ்சுக்க முடியல சார் இந்த அபிஷேக் போறையில. அதான் அந்த அபிஷேக்னு பேரை வச்சு லெப்ட் ஹேண்டர் யாரும் ஆடினாலே அடிச்சோம் உங்களுக்கு இப்பெல்லாம் டாப் ஆடுறத. அதனால இன்னைக்கு ரொம்ப எஃபெக்டிவ் ஆட்டார். இது வரைக்கும் இந்த மாதிரி இவ்வளவு எஃபெக்டிவ் ஆடல, ரொம்ப எஃபெக்டிவ் ஆட்டாரு. இப்போ அஸ்வின்லுமே நல்லா ஆடினாரு. எஸ் சார், அஸ்வின்ஸ் பவுலிங் தட் வாஸ் த மேஜர் சேஞ்ச் டுடே. அதான் வந்து ஆக்சுவலா இந்த லாஸ்ட் 5 ஓவர்ஸ்ல அவங்க பண்ணதுன்றதெல்லாம் தாண்டி அஸ்வின் அந்த ரெகுலர் இன்டர்வல்ஸ்ல கொடுத்துட்டே இருந்த பிரேக்ஸ் ஆக்சுவலா இன்னைக்கு பிட்ச்ல வந்து
அஸ்வின் போட்ட பவுலிங் பார்க்கும்போது இதுதான் அஸ்வின் பவுலிங்ல அப்படின்னு நமக்கு வந்து கரெக்டா நினைவு ஊட்டுற மாதிரி இருந்துச்சு நீங்க அவரோட பவுலிங். அவருக்கு எது எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே வந்து அபிஷேக் போரலோட விக்கெட் அழகா டிப்பிக்கல் அஸ்வின் விக்கெட் அப்படின்னு சொல்லலாம் நம்ம. அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ ஹிஸ் பவுலிங் வாஸ் வெரி வெரி வைட்டல் டுடே. ஒரு விஷயம் உங்களுக்கு நம்ம வீடியோல முடிக்கச்சே சொன்னேன், டிசி வந்து இவங்களை டாப்பிள் பண்றதுக்கான சான்ஸ் இருக்குன்னு. ஏன்னா இந்த லோலி பிளேஸ் எல்லாம் அடிக்கிறாங்க, டாப் டீம்ஸ்ல கரெக்டா அதை அடிச்சாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆச்சு. நீங்க ஒரு தேங்க்ஸ் மெசேஜ். ஏன்னா எல்லாரும் எங்கிட்ட இங்க சார் வந்து ரன் ஒன்னு விக்கெட் ரொம்ப நாள் ஆச்சு சார். ஐ திங்க் 1846 ஒரு விக்கெட் சார் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் விக்கெட்டே எடுக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டு புலம்பி அஸ்வினோட ரிட்டையர்மெண்ட் இவங்களே கொடுத்துட்டாங்க. நிறைய பேர் என்ன சுத்தி இருக்கிறவங்க. இரு சார், திருப்பி திருப்பி சொல்றேன் சார், ஆல்ரெடி குவாலிட்டியை ப்ரூவ் பண்ணவங்களுக்கு எப்ப வேணா பேட் பேட்ச் வரும். பட் அதுல திரும்பி வரத ஃபாஸ்டா வருவாங்க. நேற்று பேட்ஸ்மேனை பத்தி பேசணும், அந்த மாதிரி சூரியகுமார் யாதவ், கோலி, ராகுல், ரோஹித் சர்மா பத்தி நேற்று பேசணும். அந்த மாதிரி போலர்ஸுக்கு வந்து ஒரு குவாலிட்டின்னு ஒண்ணு உள்ள இருக்கும்போது பேட் பேட்ச் இருந்தா கூட எவ்வளவோ டிராப் பண்றீங்க. திடீர்னு சவுத் ஆப்பிரிக்கால எடுக்கிறீங்க T20ல, அதுல போந்துடுறாரு. ODIல எடுக்கிறீங்க, போடுறாருல 3-4 விக்கெட் எடுக்கிறாருல. இன்னைக்கு என்ன எடுக்கல, நீங்க ஃப்ரேசர் ஒரு எடுக்கல, ஃபுல் டாஸ் சரி ஒத்துக்கிறேன். பட் அந்த ஃபுல் டாஸ் கரெக்டா ஃபீல்டர் போற மாதிரி தான் ஒரு ஃபுல் டாஸ். இந்த விக்கெட் எடுக்கலாம் என்ன ஆயிருக்கும். அதனால ஷுவரா அவர் இல்லைன்னா 250-260 போயிருக்கும். அந்த மாதிரி அடிச்சிருந்தாங்க அவங்க முதல்ல. ஸோ அதனால இந்த மாதிரி ப்ரூவ் பண்ண கிளாஸியான பேட்டர்ஸ் ஒரு போலர்ஸ் இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து எல்லாம் எப்படி வேணா வந்துருவாங்க திருப்பி. பட் அஸ்வின் வந்து பேட்டிங் இன்னும் பெட்டரா ஆடிக்கலான்றது என்னுடைய எண்ணம். ஏன்னா 18th ஓவர் அவரும் நம்ம ஓவரும் ஆனதை பார்த்தா ரொம்ப நளினமா ஏதோ ஆர்ட் ஃபிலிம் மாதிரி ஆடினாங்க. அந்த ஸ்டேஜ்ல எப்படி அந்த மாதிரி ஆட முடியும்? ஏன்னா 16-17 ரன் தேவைப்படுது ஒரு ஓவருக்கு. அதுல வந்து ஜென்டிலா ஆடிட்டு அழகா ஸ்லோ மோஷன்ல ஆடினாங்க. அந்த பால்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணிருக்கணும். இல்லாட்டா இவ்வளவு டென்ஷன் வந்திருக்காரு லாஸ்ட் ஓவர்ல. பிளஸ் போல் எவ்வளவு வாட்டி தான் அடிப்பாரு. இந்த வாட்டி ஒரு முகேஷ் குமார் பியூட்டிஃபுல்லா போட்டார். அதான் திருப்பி திருப்பி அதான் கிரீஸ்ல நேரா வந்து பிச்சார பால், இட் வில் கிரியேட் த மேஜிக் ஆல்வேஸ். எஸ், வெல் செட் சார். இன்னைக்கு வந்து ரிஷப் பண்டோட விக்கெட் நான் போன மேட்ச்ல இருந்தே உங்கள்ட்ட கேட்டிருந்தேன், ஒரு 4-5 மேட்சா கேட்டுக்கிறேன். இது என்ன சார் அது வேண்டுதலா வந்தா ஒரு மேட்சுக்கு ஒரு ஷாட் அந்த மாதிரி ஆடியே ஆகணும்னு நீங்க சொன்னீங்க. ஃபாஸ்ட் பவுலர் ஓகே பாலா, ஸ்பின்னர் எல்லாம் போட்டு இந்த மாதிரி ஆடி இருந்தா என்னன்னு நீங்க இன்னைக்கு வந்து நம்ம சஹாலோட பாலை வந்துட்டு இவர் அந்த மாதிரி ஆடுறேன்னு வழக்கம் போல முட்டி போட்டு பாதி உடம்பு படுத்துட்டு அடிச்சாரு, விக்கெட் ஆயிடுச்சு இன்னைக்கு பாத்தீங்களா? அதான் பால் ஸ்லோவர் இன் தி ஏர். குல்தீப் மாதிரி சஹல் மாதிரி போடுறவங்களுக்கு எக்ஸ்ட்ராடனரி சென்ஸ் ஆஃப் டைமிங் வித் த பாடி மூவ்மெண்டோட இருந்தா 6 போகும். சப்போஸ் இறங்கி வரீங்க வித் பாலோட டைரக்ஷன்லயே அடிக்கிறீங்க அப்படின்னா நல்ல பவர் லட்சா போகும். பட் ஃபாஸ்ட் பவுலர் அடிக்கிற பிளிக் மாதிரி ஜஸ்ட் ரிஸ்ட்ல பிளைட் டெலிவரி அடிச்சுன்னா எவ்வளவு தூரம் போகும்? அது ரொம்ப கஷ்டம் இல்லையா? அந்த அதுல அவ்வளவு குவிக்கா இல்லையே பால் ஸ்லோவா இருக்கிறத சும்மா இப்படி பிளிக் பண்ணீங்கன்னா கரெக்டா ஸ்கொயர் லெக்ல மாட்டாரு. அது ஒரு வைட்டல் விக்கெட். ரிஷப் பண்ட் இருந்தாலும் நான் உங்களுக்கு சொன்னேன்ல, லெக் ஸ்பின்னர் சஹலுக்கு ஒண்ணு வேலையை காட்ட முடியாதுங்க. ஏன்னா எக்கச்சக்க லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அவங்க வச்சிருக்காங்க. அக்சர் பட்டேல் கேர்ஃபுல்லா ஆடுறதுன்னு அவரும் அவுட் ஆனாரு அவருக்கு, அஸ்வினுக்கு. அண்ட் அஸ்வினுடைய பேட்டிங்க்கு திரும்பாரு. பாகிஸ்தானோட லாஸ்ட் ஓவர்ல அவ்வளவு கூலா அந்த போலர் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் போடும்போது டவுன் த லெக் சைடு வைட காமா இருந்துட்டு அடுத்த பால் கேஷுவலா மிட் ஆஃப் மேல ஒரு 4 அடிச்சவரு இன்னும் இறங்கி வந்தாருல. இறங்கி வந்த பால்ல அவுட் சைட் ஆப்ஷன் தூக்கி அடிச்சிருக்கலாம். எதுக்கு லெக் சைட்ல அக்ராஸ் ஆனாரு எனக்கு புரியல குல்தீப். அதனால இறங்கி அக்ராஸ் அடிச்சிக்க வேண்டிய அவருக்கு இருக்கிற ரீச்சுக்கு கவாஸ் மேல அடிச்சிருந்தாருன்னா 6 வரால முடியும். எதுக்கு அக்ராஸ் ஆனாருன்னு தெரியல. ஸோ அது ஒரு மிஸ்ட்ரியா இருந்தது. அப்கோர்ஸ் இது வந்து பயங்கரமான ஒரு கேம்பிள். இந்த சஹல 18th ஓவர் எடுத்துருவாங்க. அந்த மாதிரி குல்தீப் அந்த ஸ்டேஜ்ல இருந்து வந்து ஒரு எக்ஸ்ட்ராடனரியா போட்டார் அந்த ஓவர். அது வந்து ரொம்ப வைட்டலான ஓவர். இதெல்லாம் இந்த 18-19ல ஒரு கேம்பிள் ஒன்று பண்றாங்க. சம்டைம்ஸ் அது கிளிக் ஆகுது, ஆனா பிடிச்சி கேப்ல திட்டுவாங்க. பட் இந்த குல்தீப் ரொம்ப பியூட்டிஃபுல்லா போட்டு ஒன்றும் டவுட்டே கிடையாது. பட் இந்த ஃபர்ஸ்ட் டைம் உங்கள்ட்ட சொல்லணும்னு நினைச்சேன், ஒரு T20 மேட்ச் இது வரைக்கும் டிரா ஆகி நான் பார்த்ததே கிடையாது. வின்னு டை எல்லாம் பார்த்திருக்கேன். எனக்கு பயந்து இந்த மேட்ச் டிரா ஆகி நாளை மார்னிங் முடிய போகுதுன்னு நினைச்சேன். ஏன்னா கலீல் வந்து வைடு போட்டு மேட்ச் முடியுது, அந்த ஓவரே முடியுறதா இல்ல, ரொம்ப கடைசியில எக்கச்சக்க டைம் டிலேன்னு சொல்லிட்டு ஒரு அம்பையர்ல யூ மஸ்ட் ஹேவ் ஆல் தி ஃபீல்டர்ஸ் வித் இன் தி சர்க்கிள் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பவர் பிளே மாதிரி சொல்லிட்டு நினைச்சேன். அவ்வளவு லேட் ஆகி சார் இன்னைக்கு அந்த 16th, 17th and 18th ஓவர்லாம் இந்த சேஸை வந்து அவங்க கம்ப்ளீட்டா கண்ட்ரோல் பண்ணாங்க. அது வரைக்கும் ஒரு 3 விக்கெட் போயிருந்த ஆர்ஆர் அந்த 3 ஓவர்ல 3 விக்கெட். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நீங்க ஏற்கனவே மேட்ச் வீடியோ ஆரம்பத்துல சொன்ன சஞ்சு சாம்சனோட அந்த விக்கெட்டை அவுட்ஸ்டாண்டிங் கேட்ச் அந்த பவுண்டரியில. அதுவும் நீங்க ஸ்ட்ரெயிட்டா வந்து வாங்குற பாலா இருந்தா பரவாயில்ல, இவர் சைட்ல போய் அட்டன் பண்ணி அதை அவ்வளவு அழகா தடுத்தாருங்கிறது சூப்பர். அதுக்கு அடுத்த ஓவர் பாத்தீங்க அப்படின்னா திரும்ப நெக்ஸ்ட் விக்கெட்
இந்த இவர் அவுட் ஆனார், யார் அவுட் ஆனார் 17th ஓவர், நெக்ஸ்ட் ஓவர் ஒரு விக்கெட், 18th ஓவர் திரும்ப அடுத்த ஓவர்ல கலீல் ஓவர்லயும் வந்துட்டு சரியான ஒரு விக்கெட். அந்த 3 ஓவர்ல விழுந்த விக்கெட் தான் மேட்ச் மீன் குல்தீப் யாதவ் அண்ட் கலீல். ஸோ இவங்க 3 பேர் எடுத்த விக்கெட் தான் வந்து இன்னைக்கு மேட்சை கம்ப்ளீட்டா இவங்க சைடு டேர்ன் பண்ணிச்சு இல்லையா? ஆமா, எக்ஸாக்ட்லி. பட் இந்த சஞ்சு சாம்சனுடைய அந்த கேட்ச் இருக்கு பாருங்க, அது வந்து என்ன ரியல் லக்குது. அவர் வந்து 2 மில்லிமீட்டர் தாண்டி வச்சிருந்தாருன்னா கிளியரா அந்த அட்வர்டைஸ்மெண்ட் குஷன்ல கால வச்சிருப்பாரு. அதுல கரெக்டா பியூட்டிஃபுல்லா பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணி நேற்றுக்கே உங்களுக்கு சொல்லணும்னு வச்சேன். இவர் டிம் டேவிட் ஒரு கேட்சை பிடிச்சிருக்கணும். இஸ் குவைட் டால். பவுண்டரி லைன்ல எங்க நிக்கிறோமோ அந்த ஃபர்ஸ்ட் நிக்கிற இடத்த மெமரைஸ் பண்ணி நோட்டிய நம்மளுடைய ஹீலுக்கும் அந்த குஷனுக்கும் என்ன கேப் இருக்கு, மிஞ்சி போனா ஒரே ஒரு ஜான் கேப் இருக்கா அப்படின்னா மைண்ட்ல அது இருந்திருந்தாதான் நீங்க கரெக்டா ஹை கேட்சுக்கு பின்னால போலாமா கூடாதான்றதுலாம் உங்களுக்கு தெரியும். ஏன்னா உங்களுக்கு அந்த பவுண்டரியை திரும்பி பார்த்துட்டு கேட்சை திரும்பி பார்க்கறதுல டைம் கிடையாது. அதனால இவர் ரொம்ப பியூட்டிஃபுல்லா மைண்ட்ல வச்சிருக்காரு. அதை வச்சுட்டு சென்ஸ் ஆஃப் பேலன்ஸும் பியூட்டிஃபுல். கேட்சை பிடிச்சிட்டு பாலை தூக்கி எல்லாம் போடாம பாலை கையில வச்சுன்னு கரெக்டா டபாய்ஸ்ட் பவுண்டரியை உள்ள வந்தது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் இன்னொரு கேட்சிங் என்னன்னா, அந்த இவர் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டப்ஸ் விட்டாரு பாத்தீங்களா, அந்த கேட்ச் ஒரு ஹை கேட்ச் ஆஃப் ஜாஸ் பட்லர் வந்து நாட் அட் இஸ் பெஸ்ட் அட் ஆல். ரொம்ப வெரி வெரி புவர் இன்னிங்ஸ் இன்னைக்கு. ஜாஸ் பட்லர் கொஞ்சம் கவுச்சுட்டாரு அவங்கள. அவரு ஜெய்ஷ்வால சொல்லி எடுக்கிறாங்க. இப்ப அந்த பவுன்ஸ் பண்ணி அப்படி அக்ராஸ் ஆட வச்சு மிட் ஆஃப்ல இப்ப ரெகுலரா எடுக்கிறாங்க ஹை கேட்சஸ்ல. ஸோ அவரும் இவங்க 2 பேர் போனது அவங்க அந்த 223 சத்தியமா சேர்த்து முடியாது. இவ்வளவு பெரிய மெகா பேட்ஸ்மேன் 2 பேர் போனது. ஸோ ஸ்டப்ஸ் அந்த ஓடி போன கேட்சை இப்படி பிடிச்சிக்கலாம். என்னைக்குமே நம்ம இந்தியன் ஸ்டைல் சேஃபா பால் வந்து பயங்கர ஹைட்ல இருந்து டிராப் ஆகும்போது இப்படிதான் பிடிக்கிறது சேஃப். ஏன்னா இப்ப வந்து இப்படி பிடிச்சிங்கன்னா செஸ்டுக்கு க்ளோஸா கீழே கம்ப்ளீட்டா பேஸ்கெட் மாதிரி இருக்கு கை. ஓகே, இப்படி பிடிக்கிறது நமக்கு யூஸ் ஆன கண்டிஷன். இப்படி இப்போ ஆஃப்ல எல்லாரும் இப்படி பிடிக்கணும். தட் இஸ் ஆஸ்திரேலியன் ஸ்டைல். இப்படி பிடிக்கிறது தப்பு இல்லை. இப்ப நான் ஃபென்ஸ்ல நிக்கிறேன், ஃபுல் பிளடட் ஷாட் இப்படி வந்து ஓவர் ரைட் இப்படி போயின்னு இருக்குன்னா அப்ப இப்படி பிடிக்கலாம். இந்த இடத்துல இப்படி பிடிக்கலாம், இங்க இப்படி பிடிக்கலாம். பட் ஸ்டீப்பா மேல போயிட்டு நான் நின்று கேட்ச பிடிக்க போகும்போது இப்படி பால் ஸ்டீப்பா மேலேருந்து கீழே இறங்குது பாத்தீங்களா, அத இப்படி பிடிச்சீங்கன்னா ஒரு டேஞ்சர் என்னன்னா இந்த இடத்துல பட்டு எகிறது ஒரு சான்ஸ் இருக்கு. இப்படி பட்டு இப்படி போயிடும், இப்படி பட்டு பால் இப்படி போயிடும். ஆர் இன்னொரு ப்ராப்ளம் என்ன ஆகுது, அந்த ஹெட் கிட்ட பால் வரும்போது இப்படி கையை எடுத்துன்னு போனீங்கன்னா நீங்களே உங்க கேட்ச மாற்றிப்பீங்க. நீங்களே சைட் ஸ்கிரீன் ஆயிடுவீங்க. உங்க கை சைட் ஸ்கிரீன் ஆயிடும். அந்த பால் கண்ணே தெரியாது, அன்சைட்டட் ஸ்கிரீன் ஆயிடும். அதனால கூடிய மட்டும் அவர் இப்படி பிடிக்கிறது தான் பெட்டர் இந்த மாதிரி கேட்சஸ். எஸ், ஆனா அந்த கேட்சை வந்து இன்னைக்கு அவர் பிடிச்சிருந்தாரு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அந்த டைம்லயே ஸ்டார்டிங்லேயே சூப்பரான ஒரு பிரேக் அப்ளை பண்ணி மேட்சை வந்து அவரால் மாத்திருக்க முடியுமா. அப்படிப்பட்ட ஒரு அருமையான கேட்ச் கிடைச்சது, விட்டுட்டாரு அவரு. சார், இந்த இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த கலீல் அகமது போட்ட ஒரு ஷார்ட் பால் விக்கெட், நான் அதுதான் வந்து அந்த 3 விக்கெட்னு சொன்னேன். ஒன்னு வந்து நீங்க சொன்ன அற்புதமான இவருக்கு பிடிச்ச கேட்ச், இன்னொன்னு பாத்தீங்கன்னா கலீல் அகமது வந்துட்டு ஷாய் பிடிச்ச கேட்ச். 2வது கலீல் அகமது என்ன பண்றாருன்னா அடிச்சு பவுன்ஸ் பண்ணி ஏத்துறாரு. சுபம் வந்து ஆக்சுவலா கொஞ்சம் நல்லா ஹிட் பண்ணிட்டு இருந்தார் அந்த அதர் எண்ட். அவரை வந்து ஷார்ட் பால் போட்ட உடனே அவர் என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு சுத்தி பின்னாடி ஒரு நேரா குத்து ஒரு கேட்ச் குத்துட்டாரு. ஸோ அந்த ஷார்ட் பாலை அந்த மாதிரி ஸ்டேஜ் ஆஃப் த மேட்ச்ல போடும்போது ஹவு ஹீ ஷுட் ஹவ் பிளேட் நினைக்கிறீங்க? பிகாஸ் இப்போ வந்து சூரியகுமார் யாதவ் நீங்க அந்த மாதிரி பால் போட்டீங்கன்னா அவர் கண்டிப்பா இஸ் நாட் கோனா பிளே இன் தி ஃப்ரண்ட். அவர் பொறுமையா நின்று பின்னாடி தட்டி இங்க ஆட போறாரு அவர் தேர்ட் மேன்ல. பட் ஆனா இன்னுமே ஷார்ட் பால்ஸ் நிறைய கன்வென்ஷனலான பேட்ஸ்மேன்லாம் ஃப்ரண்ட்ல கஷ்டப்பட்டு முக்கி அடிக்க ட்ரை பண்றாங்க. பட் இப்ப ஜடேஜாவா இருக்கட்டும், ஜடேஜா கண்டிப்பா அந்த பாலை பின்னாடி ஃபிளிக் பண்ண மாட்டாரு. he will want to play on the straight only. so அந்த டிஃபரன்ஸ் between these batsmen எப்படி பாக்குறீங்க நீங்க? நிக்கோலஸ் பூரான், ஹெட்மயர் மாதிரி மேசிவ் ஹிட்டர்ஸ் இருக்காங்கல்ல, அது நின்ற கிளாசன், அவங்க எல்லாம் நின்ற இடத்துல இருந்து டைமிங்ல அடிச்சிருவாங்க. மெதுவா போடுற பால் அடிச்சிருவாங்க. ஸ்பாட் பண்ணிட்டாங்கன்னா ஏமாந்தா கஷ்டம். எல்லாருக்குமே ஸ்பாட் பண்ணிட்டாங்கன்னா மிடில் அடிப்பாங்க. ஏன்னா சென்ஸ் ஆஃப் டைமிங் அண்ட் குவிக்கா பேக் லிஃப்ட் வருது பால் கிட்ட, அந்த பிளஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்கு. இப்போ நீங்க சொல்ற அந்த சுபம்ன்றவரு படத்திலேயே கடைசியில சுபம்னு வரும் இல்லையா சினிமால, அந்த மாதிரி கடைசியில வர சுபம் இப்பதான் கொடுத்துருக்காங்க. அவர்லாம் ரெகுலர் ஆடுறது இல்லை. ஸோ ஃபீலே இருக்காது. என்ன டைப்ஸ் ஆஃப் பால்லாம் வருது, ஸ்லோ பவுன்சரா, யார்கரா, ஸ்லோ வைட் யார்கரா, என்ன மாதிரி பிச்சு, இவ்வளவு பிரச்சனைகள்ல ஒருத்தர் நம்ம எதிர்பார்க்க முடியாது. அவர் வந்ததுக்கு அவர் ஆடினது வந்து ஒரு நல்ல நாக் தான். ஸோ இதுதான் ஒரு விஷயம். ரொம்ப தமாஷான ஒரு விஷயம் கவனிச்சிருந்த கலீல் வைடா போட்டுருந்தார் பார்த்தீங்களா, அந்த ஓவரை முச்சா பொறுமையாகி போச்சு ரிஷப் பண்ட். பியூட்டிஃபுல்லா பண்ணார் கேப்டன்சி, கோவப்படாம டென்ஷனே ஆகாம லவ்லியா ஹேண்டில் பண்ணாரு ரிஷப் பண்ட். திடீர்னு ஒரு தடவை அந்த ரிஷப் பண்ட் கிட்ட போயிட்டு இந்த பால் எடுத்துன்னு போகும்போது
அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் வடிவேலு மாதிரியே ஒரு டைலாக் எனக்கு தோணுச்சு. ரிஷப் பண்ணிட்டு அடுத்த தடவை பந்து மேல கைய வச்ச டெட் பாடி நீ தான்டா. வெள்ள பால் பக்கம் நீ வெள்ள பந்து பக்கத்துல நீ எங்கேயாவது ஒண்ணு நான் பார்த்தேன். ஏன்னா அவருக்கு இந்த ஓவரை முடிச்சு அடுத்த பக்கம் நம்ம போவோமான்ற டென்ஷன் ஆயிட்டது. நீ இந்த முடியாது உங்களுக்கு இந்த ஓவர் நினைச்சாரு. அதனால டிரா ஆக்கி விட்டாரு. கிட்டத்தட்ட இந்த T20 மேட்சே டிரா ஆக்கி விட்டாரு. எஸ் சார். இப்போ அந்த ஸ்லோ பால் பத்தி நீங்க சொன்னீங்க. ஸ்லோ பால வந்து சில பேர்லாம் அந்த மாதிரி ஆட ஆரம்பிச்சு. ஆனா இன்னைக்கு ஆக்சுவலா ஒரு பேட்ஸ்மேன் நம்ம கவனிச்சோம்னா ஸ்லோ பால் ரொம்ப அழகா பிக் பண்ணி ஆடினாரு சஞ்சு சாம்சன். அவரோட பேட்டிங்கோட மெயின் போக்கே இன்னைக்கு என்ன அப்படின்னா, இவங்க என்னதான் ஸ்லோ பால் போட்டாலும் அதை நின்னு கரெக்டா பார்த்து அடிச்சுட்டே இருந்தாரு. அது வந்து லாங் ஆன்ல அடிக்கிறதா இருக்கட்டும், இல்ல வந்து கவர்ஸ் அடிக்கிறதா இருக்கட்டும், ஸ்லோ பால்ஸ் நிறைய நல்லா பிக் பண்ணாரு இன்னைக்கு. ஹிஸ் பேட்டிங் இஸ் இம்ப்ரூவிங் அட் திஸ் ஐபிஎல் லெவல். நீங்க சொல்லுவீங்க இந்தியா லெவல்ல வந்து கொஞ்சம் இருக்காது போல, பட் ஐபிஎல் ஆடுவாருன்னு. ஐபிஎல்லையுமே இன்னும் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் வேர்சடைலா ஆடுறாருன்னு தோணுது எனக்கு. அனதர் சூரியகுமார் யாதவ் வித் லெஸர் இன்னோவேஷன்ஸ், இம்ப்ரோவைசேஷன் கம்மியா பண்ற ஒரு சூரியகுமார் யாதவ் தான். ஏன்னா சென்ஸ் ஆஃப் டைமிங், எஸ்பெஷலி லாங் ஆன்ல மிட் விக்கெட்ல அடிக்கிற சிக்ஸஸ் பாருங்க. அது வந்து அது நின்றதுல இருந்து கிளாசன் டைப்ல அடிப்பார். ஆனா அடிக்கிறதே தெரியாது. கிளாசனாவது பவர் தெரியும் அடிக்கிறது. சஞ்சு வந்து வச்சு சஞ்சு சாம் ஸ்டன்னிங்கா அடிக்கிற சிக்ஸ்லாம் அவர் தான். அதனால அந்த ரசிக் வந்து எதா சொல்றேன், அவர்லாம் டூ பிரில்லியன்ட். அவர்கிட்ட போயிட்டு இப்படி வந்து இப்படியே போட்டுருந்தா யானை வந்து சில்லறையை வாங்கிட்டு பாகன்ட்ட கொடுக்குற மாதிரி எல்லா பாலையும் இப்படி போடக்கூடாது இல்ல. அவர் கரெக்டா பார்த்து வா கண்ணா வா மெதுவா தானே போடுற, கால் நான் ஃப்ரண்ட்ல வச்சு ஸ்பின்னரை ஓவர் பிஸ்ட் அடிக்கிற மாதிரி அடிக்கிற வச்சிட்டாரு. அதனால ரொம்ப நான்செலன்ஸ் உடைய டெஃபினிஷன் அவருடைய பேட்டிங் தான். பர்சானிபிகேஷன் ஆஃப் நான்செலன்ஸ்னா சஞ்சு சாம்சன் ஆடுற பேட்டிங் தான். ஏன்னா இந்த ஃப்ரண்ட்ல அடிக்கிறது கிளியரா ஸ்டாண்ட் உள்ள அவருக்கு டைமிங்ல மிஸ் ஆன ஒரே பால் அந்த அவுட் ஆன பால் தான். அதுவும் வெளிலதான் போயிருக்கணும் நியாயமா அவர் ஆடி இந்த ஆட்டத்துக்கு. அது கரெக்டா இன்னைக்கு அவங்க அவர் டே அந்த இடத்துல அது கிடையாது. இட் இஸ் ஹிஸ் டே, இட் வாஸ் ஹிஸ் டே, பட் நாட் ஹிஸ் மினிட். அந்த பர்டிகுலர் மினிட் அது கரெக்டா பியூட்டிஃபுல்லான ஒரு கேட்ச்ல ஒரு அவுட் ஆனு இருக்கு. இல்லைன்னா பிளேசிங் இன்னிங்ஸ், சூப்பர் இன்னிங்ஸ். எஸ், சூப்பர்வான ஒரு இன்னிங்ஸ். ஆனா அதுக்கப்புறமா வந்த பேட்ஸ்மேன் எல்லாருமே இப்படி டப்புன்னு அவுட் ஆகி சொதப்புவாங்க அப்படின்னு சஞ்சு சாம்சன் எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. சரி, இவ்வளவு தூரம் கொண்டு வந்துட்டோம், பவல்லாம் இருக்கிறாரு நம்ம கிட்ட, நிறைய பேர் இருக்கிறாங்க, எல்லாரும் கொஞ்சம் ஆடி ஜெயிச்சிருவாங்கப்பா அப்படின்னு நினைச்சாரு. உண்மையாவே வந்து ஒரு ஹார்ட் பிரேக்கிங்கான ஒரு லாஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆர்ஆர் வந்து திரும்ப லாஸ் சந்திச்சுட்டு இருக்காங்க. திடீர்னு எஸ்ஆர்ஹெச் எப்படி வந்து ஒரு ஜிங்ஸை பார்த்துக்கிட்டே வந்தாங்களோ இப்ப திடீர்னு ஆர்ஆருக்கு ஜிங்ஸ் வர ஆரம்பிச்சிருக்குது. நீங்க சொல்ற மாதிரி கீழே இருக்கிறவங்க மேல இருக்கிறவங்க கீழே டேபிள் இப்ப அப்படியே டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருக்கு. இந்த நேரத்துல நம்ம அடுத்த மேட்சஸ் போறதுக்குலாம் முன்னாடி சிஎஸ்கே பத்தின ஒரு சின்ன ஒரு செய்தி, இதை நீங்க படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சிஎஸ்கேல மகேந்திர சிங் தோனி அவர்கள் வந்து நம்பர் 9 பேட்ஸ்மேனாக இறங்குறதுக்கு அவர் வந்துட்டு பேசாம ஆடாமே இருந்துடலாமே, எதுக்கு அவர் ஆடணும் அப்படிப்பட்ட ஒரு இடத்துல நம்பர் 9ல, அதுக்கு பதிலாக வேற ஒரு எக்ஸ்ட்ரா பவுலரை பேசாம ஆடிட்டு போயிடலாமே, நம்ம அவர் 4 ஓவராது போடுவாரு அப்படின்னு சொல்லி ஹர்பஜன் சிங் அவர்கள் கேட்டிருந்திருக்காரு. இதை பத்தி எதுவும் பாத்தீங்களா? நல்லா இருக்கு சொல்ற ஸ்டேட்மெண்ட். விக்கெட் கீப்பிங் யார்? ஹர்பஜனுடைய சித்தப்பா பண்ணுவாரா? யார் பண்ணுவா விக்கெட் கீப்பிங்? 20 ஓவர்ல எக்ஸ்ட்ராடினரி கைடன்ஸ், ஃபிளாஷ் ஸ்டம்பிங் அண்ட் ஃபிளாஷ் ரன் அவுட்ஸ், டைவிங் கேட்சஸ், பறந்து பிடிக்கிறது, இதெல்லாம் யாரு? அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட் இருக்காங்களா ஹர்பஜன் சிங் வந்து பண்றதுக்கு? கடைசி 2 பால் தான் ஆடுறாரு. சரி, பிரசன்ஸ் தானே. யூனிவர்சலா டாப் ரேட்டட் பேட்ஸ்மேன் அண்ட் டாப் ரேட்டட் பிரில்லியன்ட் கேப்டன்ஸ் ஒத்துக்கிற விஷயம் என்னன்னா பாடி லாங்குவேஜ் ஆஃப் தோனி தானே சொல்றாங்க. அவருடைய சைலன்ஸ், த வே ஹி ஸ்டியர்ஸ் த டீம் தானே சொல்றாங்க. அதுல போய் பைத்தியத்தனமா வந்து போலர் ஆடலாம், நான் எங்க வீட்டு பக்கத்துல ஒரு நாய்க்குட்டி இருக்கு அதனால பேசிட்டு இருக்கு. இத்தனைக்கும் தோனி கேப்டன்சில அவருடைய கேப்டன்சியை புரிஞ்சுட்டு ஆடின ஒரு ஆப்ஷன் இப்படி பேசுறது கேனத்தனமா இருக்கு. கொஞ்சமான யோசிக்கணும் என்ன பேசுறோம்ட்டு. கடைசியில வந்துட்டா உடனே அதுக்கு மேல ஒரு போலர் வந்து இல்லாம என்ன கதையா இருக்கு. கடைசி ஒரே ஒரு பால் ஆடினாலும் 10 பேரோட போலாமா ஃபீல்டுக்கு? ஒரே ஒரு பால் தான் சரண்டர், எதுக்கு அப்படின்னு போயிடலாமா? என்ன புரியல. அதை விட இன்னொரு விஷயம் பார்த்தேன், இந்த ரிக்கி பாண்டிங்க்கு வந்து நம்ம ரிஷப் பண்ணிட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு பாத்தீங்களா? பயங்கரமா கிட்ட வந்து பயங்கர க்ளோஸ் அப்ல பேசுறாரு. பேரிய ரிக்கி பேண்டிங்னு மாத்திட்டு பொழுது ரொம்ப பிடிக்குது பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு. சார், நீங்க வந்து ரிக்கி பேண்டிங் பத்தியும் ரிஷப் பாண்ட் பத்தியும் வந்துட்டு ரொம்ப பாயிண்டா கரெக்டா பேசுனீங்க. 2 பேரும் ரொம்ப சூப்பர்பான ஒரு பாண்டிங்ல இருக்கிறாங்க, அதை நம்மளால பார்க்க முடியுது. கமிங் டு சிஎஸ்கே, இன்னைக்கு இந்த மேட்ச் முடியறதுக்கு முன்னாடி லாஸ்டா ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். தேர் ஆர் டூ மெனி இன்ஜுரி வூஸ். நிறைய பாத்தீங்கன்னா ஒரு சைடு வந்து பத்திரானா, ஒரு சைடு வந்து தீபக் சஹார், இன்னொரு சைடு முஸ்தபிசுர் ரஹ்மான் ஊருக்கு போயிட்டாரு. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள். டெவான் கான்வே சீசன் ஆரம்பத்துல இருந்தே இல்ல.
ஸோ இதெல்லாம் தாண்டி இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா பவுலிங்ல வந்து திடீர்னு இந்த தடவை சிமர்ஜித் சிங்கை உள்ள கூட்டு வந்திருந்தாங்க போன மேட்ச்ல, மிச்சல் சாண்டனர் உள்ள கூட்டு வந்திருந்தாங்க. ஸோ ஹவு டு யூ சி தேர் பிளேயிங் 11 கோயிங் ஃபார்வர்ட் ஃபார் த நெக்ஸ்ட் மேட்சஸ்? அடுத்து 3 மேட்ச் ரொம்ப குரூஷியலான மேட்ச். சிமர்ஜித் சிங் அண்ட் சாண்டனரை ஸ்டே பேக் பண்ண வைப்பாங்களா இல்ல என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? இன்ஜரி பிரீமியர் லீக், அதுல ஒன்றும் டவுட்டே கிடையாது. உங்களுக்கு நான் நிறைய வாட்டி சொல்லுவேன், ஒரு நேஷனல் கிரேட் மேட்சஸ் இருக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஐபிஎல் வந்ததுன்னா 70 நாளைக்கு உங்களுடைய பிசிக்கல் ஃபிட்னஸ் சஸ்டெயின் பண்ணணும். 70-75 நாளைக்கு மென்டல் டஃப்னஸும் பிசிக்கல் ஃபிட்னஸும் சஸ்டெயின் பண்ணணும். அது ஒரு பெரிய டேஞ்சர். நீங்க இந்தியாவுக்கு ஆடும்போது இப்போ யோசிச்சு பாருங்க, சூரியகுமார் யாதவ் கிராயின் அது ஃபிட் ஆகுன்றது என்ன நம்பிக்கை? ஃபுல் 100% கான்பிடென்டா ஃபிட்னஸ்ல அவர் ஆடுறது தெரியாது. ஸோ இந்த இன்ஜரி ஓஸ் வந்து ரொம்ப தாக்குது சிஎஸ்கே எப்பயுமே. பட் இந்த சிஎஸ்கேக்கு இதெல்லாம் மீறி இந்த பாண்டிங் ஆஃப் தட் 11 ஒன்று இருக்கு பாஸ். அது வந்து நம்ம நான் துஷார் தேஷ்பாண்டே இப்படி கொடுக்குறாரு பவுண்டரி. நான் கூட ஒரு வாட்டி சொன்னேன், அவர் வந்து அப்ப கூட சிரிச்சுட்டு தோனி இல்ல செப்பாக்ல, தம்பி நான் மெரினா பீச் பூரா உங்களுக்கு ஃபீல்டர் வச்சுக்கிறேன் தம்பி, நீ ஏன் ஜெமினி ஃபிளேவர் பக்கமே போடுற பால் அப்படின்னு அவர் சிரிச்சுனே கேட்டார். ஏதோ ஒரு சிக்னல் போட்டார். நான் நம்ம புரியறதுக்காக அப்படி சொல்றேன். அதனால இவ்வளவு இருக்கு ஃபீல்டிங். திடீர்னு மோயின் அலி வந்து கை தட்டிடுவாரு கேட்ச் பிடிக்கிறது முன்னாடியே, அது எதுக்குன்னு தெரியாது. இதெல்லாம் நடக்கும். பட் எங்கேருந்தோ ஒரு ஹோப் ஒன்று இருந்துனே இருக்கும். அதுவும் அந்த சிஎஸ்கே வந்து கழிச்சு கூட்டினே இருப்பாங்க எல்லாரும். அந்த சமயத்துல நான் பாத்துருக்கேன், யாருன்னு தெரியும், திடீர்னு ஒரு ரோட்ல கிட்ட வண்டி என்னால வெளியே தலை காட்ட முடியல. என்ன இப்படி அந்த மனுஷன் எதுக்குதான் அப்படி ஓட வைக்கிறாங்க? எனக்கு ஃபர்ஸ்ட் எது புரியல. என்ன யார் வீட்லயே கல்யாணம் நின்று போச்சா என்னன்னு தெரியல, தலை காட்ட முடியல. இல்ல மஞ்சள் சேர்த்து வச்சிருக்கேன், அதை போடுறதுக்கே கஷ்டமா இருக்கு. எதுக்குதான் சோகமாய் டென்ஷன் ஆகுதுன்றது கிடையாது. அந்த மனுஷன் தான் பாவம் எவ்வளவு ஓடுவாரு. கடைசியில் அவரை போய் ஓட வச்சு அவருக்கே முட்டி சரியில்லை. அப்படி ஃபேமிலி ஏதோ அலையன்ஸ் பார்த்து ஏதோ மாப்பிள்ளைக்கு ஏதோ அடிப்பட்ட மாதிரி பேசிருந்தாங்க. அதனால இது கேம். அவருடைய பிரசன்ஸ்ல the way he bonds, the way the team bonds with him, அதுலதான் இருக்கு பிளஸ். இதுல தொந்தியும் தொப்பையுமா இருப்பாங்க, மூமெண்டா இருப்பாங்க, வயசான டீம் சொல்லுவீங்க. இது ஆரம்பத்திலேருந்து சொல்லிட்டு இருக்கேன், நானும் சொல்றேன், வயசான டீம் இல்ல வயசான டீம். எந்த இடத்துல மூளை யூஸ் பண்ணி எப்படி போகணும் எப்படி ஆகணுன்றது அத்தனை பேருக்கு தெரியும். சோ நீங்க வந்து இல்ல ஃபுல் போதையில ஒரு 8 பேர் ஆனா கூட தோனி அந்த டீமை ஜெயிக்க வச்சிருவார் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. The way he brings out the best from each of the players. சோ அவங்க அவருடைய பொட்டன்ஷியல் டபுள் பண்ணிப்பாங்க. அவ்வளவுதான் விஷயம். அதை நம்பி போக வேண்டியதான். ரைட். ஸோ நமக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இந்த வீக் காத்துக்கிட்டு இருக்குது. அதுக்கு அடுத்த வீக் அப்படின்னு சொல்லி ஒரு நெக்ஸ்ட் ஒரு 20 மேட்ச் கிட்டத்தட்ட வந்து கம்ப்ளீட் அட்டர் நமக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு தீபாவளி தான் நீங்க உங்க ஸ்டைல்ல சொல்லணும்னா. ஸோ அந்த மாதிரி வந்து இந்த எல்லா மேட்சஸையும் ஒவ்வொரு டீமும் எவ்வளவு காம்படிட்டிவா விளையாட போறாங்க, எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா நமக்கு கொடுக்க போறாங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ சோ மச் ஃபார் ஜாயினிங் சார். See you in the next RRR. Yes, மறுபடியும் சந்திப்போம் with a lot of interesting cricket stuff and a lot of comedy and collides. மறுபடியும் சந்திப்போம் on RRR.